ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும், ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் உண்டான ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ, அந்த ஷெட்யூல் பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நீட் யூஜிக்கு உண்டான ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ஷெட்யூலும், அதே மாதிரி ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான ஷெட்யூலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி அவங்களோட வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த ஷெட்யூல் வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த ஷெட்யூல்லயும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க பண்ற லைக்ஸ் இன்னொரு மாணவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் உண்டான ஷெட்யூல் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் இருக்கிற கவர்மெண்ட் சீட்ஸ்ல 15% கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டீஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டீஸ், அதுக்கடுத்து எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு எப்ப வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, எப்ப சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஷெட்யூலும் குடுத்துருக்காங்க. இதுல மொத்தம் 4 ரவுண்ட்கள் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பே பண்றதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, நீங்க 21ஆம் தேதியே நீங்க பே பண்ணிட்டீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அப்படின்னா, நீங்க 22ஆம் தேதியிலேருந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். 28ஆம் தேதி வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ, உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி டைம் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி பேமெண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் வந்து 8 நாட்கள் குடுத்துருக்காங்க. இத தாண்டி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங்க்கு உங்களுக்கு 7 நாள் வந்து டைம் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த பிட்வீன் டைம்ல நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி, பேமெண்ட் பண்ணி, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி, சாய்ஸ் லாக் பண்ணணும். எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எந்தெந்த காலேஜ்ல நல்ல காலேஜஸ் இருக்கு, நமக்கு அந்த கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிற ஆசிலேஷன்ஸ்ல இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் படி சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரி, இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் முடிஞ்ச வாட்டி உங்களுக்கு எப்ப வந்து ரிசல்ட்ஸ் வருது, அதாவது சீட் அலாட்மென்ட் ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு வந்து 29th அண்ட் 30th உங்களுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30th ஜூலை வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங், அதாவது உங்களுக்கு கையில ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்ச பிறகு நீங்க ஜாயின் பண்ற காலேஜுக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, இது வந்து உங்களுக்கு எம்சிசியோட வெரிஃபிகேஷன் கேண்டிடேட்ஸ் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் குடுப்பாங்க. அதுக்கு உண்டான டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வருது. நீங்க வந்து 6ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டேட் கவுன்சிலிங். ஸ்டேட் கவுன்சிலிங்ல எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல 6ஆம் தேதி. ஆனா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரது வந்து 30, மேபி 31ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வருது. நீங்க வந்து இப்ப இந்த 31ஆம் தேதி ரிசல்ட்ஸ பார்த்துட்டு, நீங்க வந்து 6ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். பட் வந்து இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு எப்ப வந்து ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் தேதி ரிசல்ட் தெரியுது. ஸோ, உங்களுக்கு வந்து இடைப்பட்ட நாட்கள் அப்படிங்கும்போது ரொம்ப 1 நாள், அந்த 1 நாளுமே லிமிட்டட் டைம் தான் இருக்கு. ஸோ, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால சீட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட் வந்து 6ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும். இல்லன்னா உங்களோட சீட் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா, இங்கேயும் வந்து உங்களுக்கு 6ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது. ஸோ, அந்த ரிசல்ட்ஸ பார்த்துட்டு நீங்க அவதி அவதியா இங்க போய் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தம்ப்நெயில் குடுத்திருந்தோம். சரிங்களா? டேட் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. 1 டே கூட இல்ல. அந்த 1 டேல நீங்க ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல லாஸ்ட் டேட் வந்து 6ஆம் தேதி. அதே மாதிரி நீங்க வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்ல ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இங்க ஜாயின் பண்ணலாமா, இல்ல இங்க ஜாயின் பண்ணலாங்களா முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் இருக்கு. ஸோ, அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல ரிசல்ட்ஸ் வந்த பிறகு எப்ப ஜாயின் பண்றது அப்படின்னா, 12th ஆகஸ்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ, இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் மென்த்துவா இருக்கும்.
உங்களுக்கும், அடுத்த மாணவர்களுக்கும் ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 13th ஆகஸ்ட்லேருந்து 18th ஆகஸ்ட்டுக்குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிடணும். அதுக்கடுத்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி எப்போ நீங்க வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21ஆம் தேதி வருது. ஜாயின் பண்றது டேட் வந்து 22லேருந்து 29 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு செகண்ட் ரவுண்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் எந்த தேதி, அதே மாதிரி எப்போ ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 29th ஆகஸ்டா, ஆனா இங்க முடியறது பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருது பாருங்க, 29th ஆகஸ்ட் தான் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதுவுமே கொஞ்சம் இடிக்கும். இங்க லாஸ்ட் டேட் ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 29. சப்போஸ் ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து சீட் கையில என்ன வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்க கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும். அத வந்து கிளியரா நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல சீட்ஸ் எடுக்கிறோமா, அதுக்கு வெயிட் பண்ணலாமா? அந்த வெயிட் பண்ணோம்னா நமக்கு சீட்ஸ் கிடைச்சதுன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுலயும் சீட்ஸ் கிடைச்சிச்சுன்னா எப்ப எந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸ் வந்து அங்க இருக்கும். இருந்தாலுமே பேனிக் ஆகக்கூடாது. கரெக்டான டெசிஷன்ஸ் எடுத்து கரெக்டான காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கடுத்து ஸ்டேட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வந்து எப்ப ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா 4th செப்டம்பர் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ரவுண்ட். அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு 3rd செப்டம்பர்லேருந்து 8th செப்டம்பர் வரைக்கும் 6 நாட்கள் தான் குடுக்குறாங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதே 3rd செப்டம்பர்லயே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி 8th செப்டம்பர் வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th செப்டம்பர். அதுக்கடுத்து ஜாயின் பண்றது 18th செப்டம்பர் அப்படிங்கிறது தேர்ட் ரவுண்டுக்கு சொல்லியிருக்காங்க. இதே ஸ்டேட் ரவுண்டுக்கு உங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்டுக்கு இங்க பாருங்க 18th செப்டம்பர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங்கா, இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கா, அதே மாதிரி ஸ்டேட்ஸ் கோட்டாக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 18th செப்டம்பர் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு. ஸோ அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ற டேட் என்ன ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு 23rd அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்குமே உங்களுக்கு வந்து பாருங்க, ஆ இது வந்து ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல 22nd 26th வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி எல்லாமே பண்றது. 26th வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தா 3rd அக்டோபர் வரைக்கும் நீங்க உங்களுக்கு வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க 26th செப்டம்பரா, இங்க வந்து உங்களுக்கு வந்து 29th செப்டம்பர் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஆனா இங்க 3rd அக்டோபர்ல தான் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் நல்லாவே இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க அத நோட்டீஸ் பண்ணணும். நோட்டீஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல சீட்ஸ் எடுக்கிறீங்களா? இல்ல ஸ்டேட் கவுன்சிலிங்ல சீட்ஸ் எடுக்கிறீங்களா? அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து அலைச்சல் இல்லாம கரெக்ட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணி கரெக்ட்டா நீங்க சீட் எடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்ட்டான கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கரெக்ட்டா சீட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங் ஆகட்டும் சரி, இல்ல ஸ்டேட் கவுன்சிலிங் ஆகட்டும் சரி, எஸ்பெஷலி சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் கீழ குடுத்துருக்கோம். அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட கொரீஸ் கேளுங்க. கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.